பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக அதிகாலையில் எழுந்து பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவன் எனக்கு தந்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு உலகத்தில் உண்டான கேடு. அது என்னங்க? உலகத்தில் உண்டான கேடு. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இங்கே ஒரு கேடை ஆண்டவர் சொல்கிறாரு. நரகத்தை, நித்திய அழிவுக்கு பேர் கேடு அப்படிங்கிறார். அது கேட்டுக்கு போகிற வாசல் அப்படிங்கிறாரு. அதாவது நரகத்துக்கு பேரும் கேடு தான். அது உலகத்தில் உண்டான கேடு அல்ல. அதாவது உலகத்திலிருந்து மனிதன் கடந்து போன பின்பு இருக்கிற கேடு. சரிங்களா? அந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பணும். ஏன்னா கேட்டுக்கு போகிற அந்த வழி வாசல் விரிவாக இருக்குது, வாசல் பெரிதாக இருக்குது. நான் படிக்கிறேன் பாருங்கள். எப்படி? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கு இருக்கிற அநேக மக்கள் கேட்டுக்கு போகிற வழியில் பிரவேசிப்பதையே விரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்குது, வாசல் விரிவாக இருக்கிறது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறது? அழகாக போட்டிருக்கு அந்த 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனம் நமக்கு நன்கு தெரிந்த பழக்கப்பட்ட ஒரு வசனம். ஆனால் இந்த வசனத்திலிருந்து நான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன தெரியுமா? இந்த இடத்தில் இயேசு சொன்னது மறுமையில், அதாவது உங்களுடைய மரணத்திற்கு பின்பு நீங்கள் கேட்டுக்கு போகிறீர்களா, நித்திய ஜீவனுக்கு போகிறீர்களா, அதாவது நரகத்துக்கு போகிறீர்களா, பரலோகத்துக்கு போக போகிறீங்களா, உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கப்பட போகிறதா, இல்லை இளைப்பாறுதல் இல்லாத அழிவுள்ள இரவும் பகலும் கதறுகிற வேதனைப்படுகிற இடத்துக்கு போப்புதா? அந்த அதை பற்றி இந்த வசனம் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். இயேசு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன். ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். அதை நான் இப்படி சொல்கிறேன். ஒன்று கேட்டுக்கு போகிற வாழ்க்கை, இன்னொன்று நித்திய ஜீவனுக்கு போகிற வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்குமே ஆனால், உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பயந்திருக்குமே ஆனால் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு போவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் கேட்டுக்கு போவீர்கள். மரித்த பின்பு கேட்டுக்கு போவீர்கள். இது மரணத்திற்கு பின்பு உண்டான காரியம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது உலகத்தில் உண்டான கேடு. இங்கேயே நிறைய கேடு இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் கேடு வருகிறது. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் உண்டான கேடு, யாருக்கு உலகத்தில் உண்டான கேடு வரும்? நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை முதல்ல சொல்லிட்டு ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன். கவனிங்க. நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு போட்டிருக்கு. நீதிமானுக்கு என்ன வராதா? கேடு வராது. ஏன்னா ஒருவேளை கேடு வருவது போல் இருந்தாலும் அந்த கேட்டிலிருந்து உங்களை தப்புவிக்க கர்த்தரால முடியும். அப்போ நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அப்போ யாருக்கு கேடு வரும்? அப்போ இந்த உலகத்தில் உண்டான கேடுகள் யாருடைய வாழ்க்கையில் அவங்கள பிடிக்குது? யாருடைய வாழ்க்கையில் அவங்க கேட்டுக்கு தப்ப முடியாது? வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற கேடு, இல்லைன்னா உலகத்தில் உண்டான கேடு, அப்படி சொல்கிறேன். உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பணுமா? உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பணும் அப்படின்னா
வேத வசனத்தின் அடிப்படையில் நான் சில காரியங்களை சொல்லுகிறேன், அதை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு நீங்கள் தப்ப முடியும். இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்புனாதான் மரணத்துக்கு பின்பு ஒரு கேடு இருக்குது, அந்த கேட்டுக்கு நீங்கள் தப்ப முடியும். வேத வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சக ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். நான் அதை படிக்கிறேன் பாருங்கள். 2 தீமோத்தேயு அந்த வார்த்தையை படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனம். அதை நான் 12லேருந்தே படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3, 12, 13. அந்தியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாக நடக்க மனசாக இருக்கிறவங்க துன்பப்படுவாங்களாம். ஆனால் அடுத்த வார்த்தையை பாருங்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள். நன்றாய் கவனிங்கள் தேவனுடைய வார்த்தையை. பவுல் தன்னுடைய உடன் ஊழியனுக்கு மிக தெளிவாக சொல்கிறாரு, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நமக்கு துன்பம் வரலாம், கேடு வராது. உங்களுக்கு ஒரு கேடு வராது, சரியா? ஆனால் துன்பம் வரலாம். அந்த துன்பம் உங்களை அழிச்சிடாது, சரியா? பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு எழுதுகிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நீங்கள் துன்பப்படும்போது ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் துன்பத்தை மாற்றுவார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, துன்பத்தின் நடுவில் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அப்படிங்கிறான். உங்களுக்கு துன்பம் வருதா? துன்பத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் துன்பத்தை இன்பமாய் மாற்ற கர்த்தரால் முடியும். உங்களுக்கு கேடு வராது. ஆனால் கேடு யாருக்கு தெரியுமா வருமா? கீழே போட்டிருக்கு, பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள். யாருங்க? பொல்லாதவர்கள், எத்தர்கள். பொல்லாதவன கெட்ட மனுஷன், ஆகாத மனுஷன், கெட்ட சிந்தனை உள்ளவன், துன்மார்க்கமான மனுஷன் தான் பொல்லாதவன். பொல்லாதவர்களும் எத்தர்களும். எத்தர்கள்னா ஏமாற்றுக்காரன், அடுத்தவனை எத்தி பிழைக்கிறவன். எங்கூர் பாஷையில் சொன்னால், திருநெல்வேலியில் சொல்லுவாங்க, அவன் ஒரு எத்துவாளி பையமாங்க. சில பேர் நினச்சிவாங்கன்னா எத்துவாளி பைய வேலை பண்ணுவாப்புல. கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு யாரையும் எத்திட்டு அலையாதீங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க எத்தி திங்குறான் அப்படின்பாப்புல. இந்த எத்துற பழக்கம் கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ விசுவாசிக்கு இருக்கக்கூடாது. யாரையும் எத்தி திங்கக்கூடாது, எத்தக்கூடாது. சில பேர் சொல்லுவோம்ல, யாக்கோபு எத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எத்தனை கூட அவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றிட்டார். நீங்கள் எத்தர்களாக வாழாதீங்க. ஒரு பழைய பாட்டு உண்டு, ஏத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் என் ஏசையா, ஏத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ஐயா, எத்தர்களாக இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து உத்தமர்களாக மாற்றிருக்கிறார். நீங்கள் உத்தமர்களாக இருக்கணுமே தவிர மறுபடியும் எத்தர்களாக மாறக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, மோசம் போக்குகிறவர்களும், யாராம் போட்டிருக்காங்க, சாரி, பொல்லாதவர்களும் இந்த எத்தர்களும் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க மோசம் போக்குறவங்களாகவும் இருப்பாங்க, மோசம் போகிறவங்களாகவும் இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தங்களை மோசம் போக்குனீங்கன்னா ஒரு நாள் வரும், அது அப்படியே உங்களுக்கு திரும்பும், அப்புறம் நீங்கள் மோசம் போயிடுவீங்க. சில பேர் சொல்லுவாங்களா, ஐயோ நாங்கள் நம்பி மோசம் போயிட்டோம். அடுத்தவனை நீங்கள் மோசம் போக்குனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யாராலையாவது மோசம் போவீங்க. அப்படி மோசம் போகிறது மட்டுமல்ல, மென்மேலும் கேடு வரும். வசனம் அழகாக போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அவங்க என்ன பண்ணுவாங்களா, மோசம் போக்குகிறவர்களும் மோசம் போகிறவர்களுமாகவும் இருந்து மென்மேலும் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள். அப்போ கர்த்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? உலகத்தில் உண்டான கேடு இது. இது மரணத்துக்கு அப்புறம் வர்ற கேடு இல்லை, இந்த பூமியில் வாழும்போதே இந்த கேடு வருமா? இந்த கேடு நமக்கு வரக்கூடாது. இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பணும்.
அப்படி தப்பணும்னா நீங்கள் பொல்லாதவங்களா இருக்காதீங்க, நல்லவங்களா இருங்க. நீங்கள் உத்தமர்களாக இருங்க, எத்தர்களாக இருக்காதீங்க. எத்தர்களாக இருக்காதீங்க, உத்தமர்களாக இருங்க. நீங்கள் உத்தமர்களாக இருந்தால் கேட்டுக்கு தப்பலாம், நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் கேட்டுக்கு தப்பலாம். நீங்கள் பொல்லாதவர்களா நீங்கள் எத்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேடு ஒரு தடவை வராது, மேலும் 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 கேடு தான் வரும். நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.